அரசு பள்ளி ஆசிரியர் குரல் சத்யபிரியா அவர்கள் ஒரு நிழலான நிஜங்களாக இயங்கும் நிழல்களா என்று தெரியாத ஒரு நிஜ நிழல் கவிதை வாசித்து வருகிறார். பாருங்கள். மரக்கிளையில் தொட்டில் கட்டி தூங்கும் தொழிலாளர் குழந்தைக்கு இயற்கை குறை நிழல். மாடர் மாளிகை உயிர்களின் பசி தீர்க்க பாடுபடும் உழவன் தன் வயிற்று பசியை மரநிலையில் ஆற்றிக் கொள்கிறான். பழகிய நிலையை தேடி பறவை கூட்டம் மலை மோதல் சரக்குந்தில் மரத்தை ஏற்றும் மரங்கள் செயற்கை குறைபிடித்தும் தோற்றுதான் போகிறான் உண்மை நிலை பெற முடியாமல். வாய்ப்பிற்கு நன்றி. நம்முடைய கவியரங்கம் கீழே தொடர்ந்திருக்கிறது. செல்வி பள்ளி தமிழ்ச்சங்கம் என்ற ஒரு மிகப்பெரிய அடையாறு ஆலமரம் போன்ற கவிஞர்களுக்கான ஒரு ஆலமரம் சென்னை மாதவரம் பள்ளி தமிழ்ச்சங்கம் ஏறத்தாழ 300 கவிஞர்களுக்கு மேலாக உருவாக்கி ஏறத்தாழ ஒரு 600-700 நூல்களை எழுதுகிற எழுத்தாளர்களாக மாற்றி வாரந்தோறும் ஒரு 10,000 ரூபாய் பரிசு தொகையையும் வழங்கி மாதந்தோறும் சில ஆயிரக்கணக்கான அதற்கு மேலான தொகையையும் செலவு செய்து ஒரு குறிப்பிட்ட நம்முடைய அமைப்பை போலவே சில நண்பர்கள் மட்டுமே கூடி நடத்துகிற அந்த ஒரு அமைப்பு 42 ஆண்டுகளாக தன்னுடைய பயணத்தை முடித்து இப்போது 43வது ஆண்டாக காலடி எடுத்து வைத்திருக்கிறது. அதனுடைய தலைவராக இருந்து பொறுப்பாளராக இருந்து வழிநடத்தி செல்கிற மிகப்பெரிய ஆளுமை. சென்ற ஆண்டு நம்முடைய நட்பு தமிழ் வட்டத்தின் மூலமாக வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற்ற அன்றைக்குரிய எங்களின் மூத்தவர் முன்னவர் ஐயா கவிக்கோ திரைவசந்தராசன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக இவர்கள் இன்று இருந்தால் என்ற பொதுத்தலைப்பின் ஐயாவின் தலைமையிலே கவிதை பாடுகிற பேறு பெற்ற வாய்ப்பு பெற்ற நம்முடைய வாழ்த்துதலுக்கும் பாராட்டுதலுக்கும் போட்டுதலுக்குரிய கலைஞர்கள் செய்து மிகச்சிறந்த ஆளுமையாக பயணிக்கின்ற நம்முடைய கலைச்செல்வன் ராஜாமணி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். இவர்கள் இங்கிருந்தால் என்பது பொது தலைப்பு, வள்ளுவன் இங்கிருந்தால் என்பது அவர்களை. அடுத்து அம்மா மகாலட்சுமி நம்முடைய அடுத்த
நம்முடைய பட்டுக்கோட்டையார் என்றுதான் என்ன பாடியிருப்பார் என்பதை சொல்வதற்காக அவருடைய சிந்தனைகளை மீண்டும் வலுப்படுத்துவதற்காக நம்முடைய நிலைக்கவி ஸ்ரீராம் அவர்களை அன்போடு நினைக்கின்றோம். கவிஞர் குடியரசன் பல பேருக்கு இந்த பேரே தெரியாது. ஆனால் பாவேந்தர் புரட்சிக்கு இருக்கலாம் முன்னவர் அவருடைய சிந்தனைகளை எல்லாம் அவர்கிட்ட இருந்தால் என்னவாக இருக்கும் அவருடைய சிந்தனை என்பதை வெளிக்காட்டுவதற்காக நம்முடைய கவிச்சுடர் முருகாணி ஐயா அவர்கள் அப்போது அழைக்கிறார்கள். நம்முடைய அவை என்றிருந்தால் என்று சொல்வதற்காக தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தின் பொறுப்பாளர் நம்முடைய தோழர் மகாலட்சுமி அவர்கள் வருகை இருக்கிறார்கள். அவருடைய கணிதத்தை 2 நிமிடத்தில் வந்துள்ளார்கள். அடுத்ததாக நம்முடைய தோழர் மாரி கருணாநிதி அவர்கள் மகிழ்ச்சி இவருடைய அன்போடு அழைத்து இந்த கவியரங்கத்தை சிறப்பாக நடத்தி தருமாறு நம்முடைய அன்பில் தோன்றிய எண்ணாமத்து பொருட்கள் என்று உள்நாட்டில் சொல்லுகிற வார்த்தையை தொட்டு தொடங்கி இருக்கிற பண்ணை தமிழ் சங்கத்தின் நிறுவனர் இதோ புரட்சி புயலாக இருக்கிறார். புதுவிதத்தை விமர்சனம் பொழுது எங்கள் மதுரை தந்த மகாலட்சுமி வாழ்கிற தோழரை உங்கள் கவிதை வரிகளோடு எங்கள் தமிழ் மகளிர் பயணிப்பது என்பது எங்களுக்கு மிகப்பெரிய சிறப்பு. சென்னையிலிருந்து வந்திருக்கிறார்கள். அவர்களை வரவேற்று இந்த கவிதை தளத்தை நம்முடைய கவிக்கோ திரைவசந்தா அவர்களிடம் நான் ஒப்படைத்து விடைபெறுகிறேன். மகிழ்ச்சி. நன்றி. மாலை வணக்கம். நல்ல நிறைவான ஒரு உணவு இடைவேளைக்கு பின் அனைவரும் கொண்டு மகிழ்ந்து அமர்ந்திருக்கின்ற ஒரு துறைக்கு அறம் சார்ந்த கவிதைகள் அத்தனையுமாக இருக்கும் என்பதில் எந்தவித அறிவில்லை. இன்னும் ஒரு சில விடைகளில் நம்முடைய கவியரங்கம் தொடங்க இருக்கிறது. அவைகளுக்கு அத்தனை நபர்களும் அமைதி காத்து இந்த கவிதையை ரசிக்கும்படி காதலிலே தேர்ந்து கூறுவது கூட ஒரு உணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற நம்பிக்கையோடு அமைதியாக விரும்புகின்றேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் பண்ணை தமிழ் செய்த பாபத்தின் சார்பில் 2 மேற்பட்டவர்கள் அன்புடன் நாளை நாட்டுகளின் கவியரங்கம் நடக்கிறது. இளைஞருடைய கவியரங்கம் நாட்டுகளின் கவியரங்கம் நடந்தே நன்றாக. இப்போது நெற்றுகளின் கவியரங்கம் எங்கு பசிவந்த நேரத்தில் கவியரங்கம் வந்து எனக்கு மதிமாற சொந்தமாக பங்கேற்கிறேன். பரவாயில்லை, உணவுக்கு பின்னால் தான் என்னை உரையாற்ற நன்றி. இப்போது ஒரு ஒப்பந்தம். இந்த அரங்கத்தில் 2 ஒலிகள் மட்டுமே கேட்க வேண்டும். ஒன்று எங்களுடைய கவிதை ஒலி, இன்னொன்று
தேவைப்பட்டால் உங்கள் கைப்பொழி. அடுத்த ஒளிகளுக்கு இங்கு அனுமதி கிடையாது. இப்போது நான் தான் இந்த சவாலை கதை கட்டாயத்தை ஏற்படுத்தினார். இந்த கவியரங்கை தந்தை பெரியார் தலைவர் முத்தமிழர் கலைஞர் பேராசிரியர் க. அன்பழகனார், ஆசிரியர் வீரமணி 91 வயதிலும் நடந்து கொண்டிருக்கிற எங்கள் வெற்றியரன் அவர்கள் வெற்றியரன் அவர்களுக்கு இந்த கவியரங்கத்தை உங்கள் அனுமதியோடு நான் வந்தாகிறேன். இனி வழக்கம் போல் செந்தமிழே நருந்தேனே செக்கர் வான சூரியனை பெற்றெடுத்த கருப்பை வீட. செந்தமிழே நருந்தேனே செக்கர் வான சூரியனை பெற்றெடுத்த கருப்பை வீடே. அந்த விழா ஆதிகளா மொழி மூலத்தில் ஆதி மூலம் ஆன மொழியின் போதி மூலம் ஆன சிந்தைக்குள் வந்து நிறை உன்னை நம்பித்தான் சின்னமன்னான் அரண்மனையில் வந்தனர். சிந்தைக்குள் வந்து நிலை உன்னை நம்பித்தான் சின்னமன்னான் அரங்கெல்லாம் தலைமையேற்பேன். விந்தைகளை வீருலக வந்து காட்டு வெறும் மனைவி அருகி தகுதிமிக்க பெரியார் வந்துள்ளார். இந்த அரங்கிற்கு தகுதிமிக்க பெரியார் வந்துள்ளார்கள். தமிழர்கள் தொன்றுள்ளும் வாழ்த்துக்கு தகுதி வேண்டும் இடதறிகின்றார். தமிழே என் நான் இருந்தாய் வந்து சேர்ந்தேன். தகுதியை நான் விருது அறிஞ்ச கூட்டம் தமிழ் காது திறந்து வைத்து காத்துள்ளார். தமிழ் காது திறந்து வைத்து காத்துள்ளார்கள். பகுதி நேர தமிழர்களுக்கும் பரிசளிக்கும் நீ, பகுதி நேர தமிழர்களுக்கும் பரிசளிக்கும் நீ. பழத்தமிழ் எனக்கு வர தடையா சொல்வாய். விருந்து அணுக்கள் கோழி உள்ள விதைகள் தேடி, விருந்து அணுக்கள் கோழி உள்ள விதைகள் தேடி, விதை சொல் தேடி விவசாயம் கவிதை நான் செய்கிறேன். கந்தகமே வெடிமருந்தை கடனாய் கேட்க, கந்தகமே வெடிமருந்தை கடனாய் கேட்டு கையேந்து நிற்கும் ஒரு கவிதை படைப்பேன். சிந்தனையில் சீர்பிடித்த சிறுமுனைகள் சிறைவிளக்கம் கிடைத்ததும் எடுத்து போட்டேன். தந்திரத்தின் தலைமுறைக்கு வேற்றுமைக்க தமிழ் தாய்க்கும் ஊழிக்கு ஆனாய். தந்திரத்தின் தலைமுறைக்கு வேட்டு வைக்க தமிழ் தாயின் ஊழிக்கூத்து நான் அறிவார். வந்து என்ற நலன்கள் அமர்ந்ததார். வரலாற்றை மீட்டெடுத்து படைய வைப்பேன். சிந்தாமல் சிதறாமல் தமிழருமான சேமிப்பு கிடங்குகள் நான் நிறைத்து வைப்பேன். வெந்தவற்றை தின்றுவிட்டு வாழ்ந்து செய்யும் வெற்றாட்டக்காரர் வாடி மூடி வைப்பேன். வந்து விடுதாயே, வந்து விடுதாயே வணக்கம் வைப்பேன். வந்து விடுதாயே வணக்கம் வைப்பேன். வந்தால்தான் வணக்கம் இல்லை என தள்ளி வைப்பேன். எப்போ மகாலட்சுமி என்றாலே எப்போதும் தாமதம். இந்த மகாலட்சுமி தாமதமாய் வந்துள்ளோம். மண்மணல் மன்னனை வீழ்த்திய கண்ணகி சிலம்பினால் மதுரையை கரையாட. மன்னனை வீழ்த்திய கண்ணகி சிலம்பினால் மதுரையை கரையானது. இன்றென்று எழுந்த கீழடியார் மதுரை தமிழுக்கு இழந்தான். வைகையை நீர் கொடுத்து வானமே பசியார். இந்த வைகையை நீர் கொடுத்து வானமே பசியார் பல மதுரை திருநாள் என்று சின்ன பொய்கையாய் வந்து இன்று புலவர்கள் ஐவர்கள் சின்ன பொய்கையாய் வந்து இன்று புலவர்கள் ஐவர்கள் புது வசந்தம் பசியார். சின்னவன்
இங்கு நான் சீர்கழி படைத்திட செம்மொழி துறையானது அவை புன்னவர் புங்கரும் புத்தமிழ் இருந்ததர எங்கள் முன்னிலே பசியாது. சுரங்கங்கள் தோன்றி சுடர் தங்க சொல் பிழைத்து செய்திட்டு ஆழ்ந்த கவிதை வரங்களை நாங்கள் வழங்கிட உங்கள் வாய் மௌனம் சரியானது. மௌன விரதங்கள் கைவிட்டு விரல்களால் மற்றவர்கள் வாசித்து சிறப்பானது. உங்கள் வாய் மௌனம் சிறப்பானது சரியானது. மௌன விரதங்கள் கைவிட்டு விரல்களால் மற்றவர்கள் வாசித்து சிறப்பானது. இனி அரங்கத்தில் தேர்மணி அடைமழையாக கொண்டாட்டும் அத்தனை நமக்கு மனைவிக்கு வரலாம். எழுத வருகிறது என்பதற்காக எழுதுகிறீர்கள். எழுத வருகிறது என்பதற்காக எழுதுகிறீர்கள். எழுதுவதால் என்ன வருகிறது என்றார் மனைவி. பொருளுண்டா, பொருளுண்டா, போக்குவரத்துண்டா, என்னத்துக்காக எழுதுகிறேன். ஏன் இப்படி அழைக்கிறேன் புரியவில்லை என்று புலம்பினார் மனைவி. நான் சொன்னேன், ஒன்றில்லை, பொருளில்லை, போகவர ஏதுமில்லை, அவற்றை மீறி நல்ல தமிழ் வட்டம் கிடைத்திருக்கிறது. நல்ல தமிழ் வட்ட நட்பு கிடைத்திருக்கிறது. வெல்லும் நட்புக்கு வேறு ஈடென்றேன். நல்ல புன்னகைத்து நேர்மீதி என்றார். சென்று வாருங்கள் என்றார். அனுமதியோடு வந்திருக்கிறார். வந்து என் நட்பு வட்டம் அவருக்கு தமிழ் வட்டம் ஏழினால் கிடைக்காத தொடக்க வட்டத்தில் தொடக்க ஏழினால் கிடைக்காத தொடக்க புள்ளி, தூர மாற்றங்கள் இல்லாத மையப்புள்ளி, அதுதான் வட்டம். அழகி மதுவே இன்றி போதை வரும் வட்டம். அடக்கமாய் தனுத்து ஆற்றும் நானா நடத்தும் தமிழ் வட்டம் நட்பு ஈர்ப்பு விசை. நடத்தும் தமிழ் வட்டம் நட்பு ஈர்ப்பு விசை கூட்டம். மொழியீர்ப்பு விசை மாதிரி, விழியீர்ப்பு விசை மாதிரி நட்பு விசை கூட்டம். கற்பிடப்படுவது சொத்துருமாகும். கற்பிடப்படுவது சொத்துருமாகும். நற்படப்படுவது இரட்டை கல்வி. கற்படப்படுவது சொத்துருமாவே, நற்படப்படுவது இரட்டை கல்வி. கற்பும் நட்பும் காதல் கொண்டதால் நட்பு மட்டும் நடுவுள் படுவார். கற்பும் நட்பும் காதல் கொண்டதால் நட்பு மட்டும் நடுவுள் பரவார். கால பறவைகள் சிறுநீருக்கு கோலம் பறையும் கொள்கை கொண்டார். இந்த நெடுங்குன்றத்தில் என்னை கூட சின்ன பறவைக்கும் சிறகடைக்கும் வாய்ப்பு. நான் வண்ண பறவையாய் வந்துள்ள அவசரம் இனங்கிலேயே கட்டளைக்கு இரும்பு நீதி வணங்கிய வாய்ப்பு வளமாகும். இங்கு வந்துள்ள எங்கள் கவிஞர்கள் வெற்றி வரி சொல்கிற கவிஞர்கள், இவர்களெல்லாம் வெற்றி வரி சொல்கின்ற கவிஞர்கள். பிடித்தத்தை தேக்கி வைத்து இருட்டை தின்ன கத்தையில் புகழ் லேசர் பீச். இந்த கவிஞர்கள் வெற்றி வரி சொல்லுகின்ற கவிஞர்கள். வெளிச்சத்தை தேக்கி வைத்து இருட்டை தின்ன கத்தையில் புகழ் லேசர் பீச். ஒற்றை வரி எழுதினாலும் எழுத்துக்குள்ளே 1000 கன்னிப்பூக்கள், 1000 கன்னிவெளி பூக்கள். ஒற்றை வரி எழுதினாலும் எழுத்துக்குள்ளே 1000 கன்னிவெளி பூக்களை இவர்கள் என்னிடம் வந்திருக்கிறார்கள். ஒன்று தெரியுமா, என் பக்கத்தில் நின்றாலே எல்லோரும் உயர்மாயிட்டார். இந்த அவை இப்பொழுது என்னை உயர்வாக்கிறது போல என் பக்கத்தில் நின்றாலே எல்லோரும் உயர்வாகி விடுகிறார்கள். இவர்களுக்காக என்ன இவர்கள் உயரமானவர்கள்,
உயர்வான கவிஞரும் உயர்வான அவை அந்த கப்பலுக்கு தெப்பத்தில் வணக்கம், பாட்டு கடலுக்கு சிறுவோடை வணக்கம், கொள்கை ஒப்பந்த கைகுலிக்கு வணக்கம், உங்கள் ஒளிமுழக்கும் கைகளுக்கு வணக்கம். ஆமாம், செப்பமுடன் ஐவரிந்தை பாடி காது செப்பேட்டு செதுக்கு வந்தார். இப்போது தொடர்ந்து இந்த அரங்கம் தங்கள் இடையோடு பாட்டு வரை சொல்லுங்கள். நீங்கள் கப்பல்கள் கட்ட வேண்டிய வரைக்கும், நீங்கள் கப்பல்கள் கட்ட வேண்டிய வரைக்கும் உங்கள் கைவலிதான் தேவைப்பட்ட கட்ட கப்பல்கள் கட்டினாலும் அனுமதி ரொம்ப நுட்பம் ஒரு பாட்டு வரை இருக்கும். கொஞ்சம் நுண்ணியதாய் உங்கள் உள்வாங்கி ஏதும் தப்பென்றால் சுட்டுங்கள் ஏற்கும். எங்கள் பாட்டில் ஏதும் தப்பென்றால் சுட்டுங்கள் நாங்கள் ஏற்கும். காது வழி இதயத்தில் அமைகின்ற வணக்கத்தை உங்களுக்கு அளிக்கின்றேன். காது வழி இதயத்தில் அமர்கின்ற வணக்கத்தை உங்களுக்கு அளித்துள்ளேன். வந்தவுடன் கைகட்டி திரிகின்றேன். இன்னொரு செய்தியும் சற்று முன் அந்த செய்தியும் உலக சுகாதார அமைப்பு ஒரு செய்தி. அழகாக இருப்பவர்கள் அமைதியாக இருப்பார்கள். பெண்களில் அழகானவர்கள் அமைதியாக இருப்பார்களா, ஆண்களில் அறிவானவர்கள் அமைதியாக இருப்பார்களா? அழகும் அறிவும் ஒன்று சேர்ந்தவர்கள் பேரமைதியாக இருந்து பெரிதாக கைப்பற்றியிருப்பார்கள். இது நான் சொன்ன உலக சுகாதார மையம் செய்தி. எல்லாம் படைவிட்டால் செய்தார்கள் செய்து. எப்படி இருக்கிறது இன்று, எப்படி இருக்கிறது? சித்திரப்பூன் சோலை அணி இன்றைய நிலைமை நான் நேரடியாக சொன்னால் இந்த நிலையில் சல்லாத்துக்கு கொண்ட ஒரு பேரணிக்கு போட கொஞ்சம் துணியை விலக்கி பார்த்தால்தான் ஊழலும் தெரியும். பின்னால் வைத்திருக்கிறேன், அதாவது நிதானமாக படிக்கிறேன். என் வேகத்துக்கு ஏற்படுது. சித்திரப்பும் சோலைகளை அணைப்படுத்தி சிந்தாவும் மது குட்டி விருந்து வைத்து முத்தவழின் தேர்வுகளை ஆங்கிலத்தில் முயல்கிறது என சொல்லி சட்டம் தீட்டும் சொத்தைகளை வரம் பெறவா தவங்கள் செய்யும். சொத்தைகளை வரம் பெறவா தவங்கள் செய்யும். சோர்வுக்கு காரணம் ராம்ராம் சொல்ல, சோர்வுக்கு காரணம் ராம்ராம் சொல்ல, எத்தை காட்ட குதிப்பதுமே குழந்தை போல விருதுகளை புலம் குளித்தால் நேர்கள் விதை நெல்லை நூல் புழுக்கள் குலைக்க வேண்டும். விதை நெல்லை நூல் புழுக்கள் குலைக்க வேண்டும். வீரியத்தை தீர்த்த தாழ்வுக வேண்டும். பதை பதைப்பாய் பான்பராத்தை மென்ற கற்று பல்லிடை பாக்கியாக சிக்க வேண்டும். பதை பதைப்பாய் பான்பராத்தை மென்ற கற்று பல்லிடை பாக்கியாக சிக்கல் பெற்று கொஞ்சம் பின்னால் உதை கொடுத்து வெளியேற்று. உதை கொடுத்து வெளியேற்று இல்லை என்றால் வாய் நாரம் ஆகி ஆளை சாய்ப்பு. இதையெல்லாம் சொல்வதற்கு நீயா என்று, இதையெல்லாம் சொல்வதற்கு நீயா என்று இன்று வரை திராவிடத்தில் விழுது வேணும். இன்று வரை திராவிடத்தில் விழுது வேணும்.
வயல் காட்டில் பாத்தியினை விளைக்க கற்று வழித்தடத்தை புல்லுக்காய் வளைக்க கற்று வயல் காட்டில் பாத்தியினை விளைக்க கற்று வழித்தடத்தை புல்லுக்காய் வளைக்க கற்று குயவராகி நான் கூடி செய்த பாடி கூத்தாடி கூத்தாடி உடைக்க கற்றோம். குயவராகி நான் கூடி செய்த பானை கூத்தாடி கூத்தாடி உடைக்க கற்றோம். புயல் வந்தும் ஒருமையில புயல் வந்து இந்த புயல் வந்து ஒரு மயில எசையதில்லை, உறுதிக்காப்பட போகுது. புயல் வந்தும் ஒரு மயிலை அசைக்கவில்லை, உறுதிக்காப்பட போகுது. மயக்க வேண்டாம். முயல் குட்டி மலை சாய்த்த வரலாறு, முயல் குட்டி மலை சாய்த்த வரலாறு. முயல்நாட்டி பெருவெளி நம் சிற்றன் பழங்களுக்கு பெருச்சாலி ஏதோ ஒன்று பல்விதை செய்கிறது. இந்த பழங்களத்தில் பெருச்சாலி ஏதோ ஒன்று பல்விதை செய்கிறது. உள் புகுந்து கிழமூளை கீழ்மேல குதித்து காட்டி கிழக்கினும் திராவிடத்தை பொறுத்து போட விளைகிறது. விருந்தாகி கீழே வலையிலேயே வெளியேற்றி வயல்காப்பு புழுக்களைய மருந்து போதும், புழுக்களைய மருந்து போதும் கொடுத்த வேண்டாம். புரிந்து கொள்ளுங்கள். இது வெளிச்சம் வேண்டும். வேறு இழிவு வந்தாலும் கொடுத்து போட்டு பெரும் பகல்களாக நீந்துகின்ற நீர் இழிவு தொப்பையினார், நீர் இழிவு தொப்பையினார். தமிழா உங்கள் நிலையற்ற மொழிகளுக்கு செய்கின்றாய். ஊரறிவு கொடுத்தார். குப்பை வந்து குடும்பங்கள் நடத்துவதற்கு இடம் கொடுத்து ஊரிலிருந்து நாளிலிருந்து உயிர் வாழ்ந்து உடை உணர்ந்தி கல்வி முறைக்கும் கைதை இந்த இதை குறித்து இனி கவிஞர்களை முதல் கவிஞர் முருகமாள். முடியரசனாய் வருகிறார் முருகமாள். கூடு விட்டு குடுப்பாய்கள் விதைத்திருந்தவர்கள் முருகபாண்டி முடியரசனாய் இளமையாய் இருக்கிற மகனுக்கு முதுமையான அம்மையாய் இதெல்லாம் கூடு விட்டு குடுப்பாய்கள். முடியரசன் கரிகாலன் கோட்பாதை கனத்த வீசு கரி வயிற நெஞ்சு உறுதி கிடைத்த வாழ்க்கை அரிமாவே கடன் கேட்கும் அரிய தோற்றம். நான் முடியரசன் சொல்றேன். அரிமாவே கடன் கேட்கும் அரிய தோற்றம். ஆர்கா நடுக்கடல் போல் அறிவின் ஆழ் விரிவானம் நகல் எடுத்த பரந்த உள்ளம் விளைவிற்கு முதிர்வன் போல் பதவைத்தது செறிவான தமிழ்ச்சேர்க்கு பாவேந்தன் போல் செந்தமிழின் தலைப்பிள்ளை முடியரசன் அவராய் மாறி முருகப்பாட்டு அவராய் மாறி வருகின்றார் முருகப்பாட்டு. இவரோ காற்றெடுக்கும் திசையெல்லாம் பயணம் போகும் காலங்களில் படங்கள் காற்றடிக்கும் திசையெல்லாம் பயணம் போகும் காலங்களில் படகண்ட முருகப்பாண்டி கூற்று எதிர்க்கும் ஆற்றலாம். தன்மானத்தின் கூர் ஒழுங்கா வேர்முடையான் பாண்டியன் போல் தோற்றமுடன் வந்து நான் மரியாதை பாண்டியன் போல் தோற்றம் வந்திருப்பார். தமிழனுக்கு தேடினாலும் வீழ்ச்சியில் இருந்தாரே தேற்றமுறை முடிகிறதாக இருந்தார். நம் தெருத்தமிழ் தேனடியாய் மரட்டு அனைவருக்கும் இனிய தமிழ் வணக்கம்.
தமிழ்தாய் வாழ்த்து. செந்தமிழ் தாயே, என் சிந்தை நிறை தாயே, சிந்தை நிறை தாயே, முந்தி பிறந்த மொழிகளுக்கும் மூத்ததாயே, எந்தமிழர் உள்ளத்து உணர்வின் உயிர்ப்பினி என்னாவில் இன்றெழு வாயே, அண்ட பெருவெளியின் ஆதியவி ஆக்கமே, கண்டவர் யார் காலத் தொடக்கம் முனையன்று, பண்ணை தமிழ் மொழியே, பண்பாட்டின் விண்ணுயர்வே, எண்ணி வணங்கினேன் தாயே. அவை வணக்கம். வளர்பொதிகை தென்றல் தேடி வைகையாறு நீரை கூடி வள மதுரை மன்றம் நாடி வளம் வந்து வாழ்த்த கண்டேன். உளமான நிறைந்திருக்கும் உயர்தமிழின் உணர்வில் வந்த அளப்பரிய அறிவு சான்றோர் அவை கண்டு வணங்குகின்றேன். நெல்லுயர நீர்வார்க்கும் நெடுவைகை கரையோரம் தொள்ளாய்வு கீழடிதான் தொல்தமிழர் நாகரிகம், நல்லற நூல் திருக்குறளை நமக்கான நன்னறி நூல், வள்ளெழுத்து கவியரசன் வணங்கானல் முடியரசன் சொல்லெழுத்து பாடகந்தே நல்லறிஞர் அரங்கிலே. தலைமை வாழ்த்து. நல்மணத்தார் விருந்து வைக்கும் நகை முகத்தார், நல்மணத்தார் விருந்து வைக்கும் நகை முகத்தார், இன்தமிழின் சொல் வளத்தால் கவி எழுதி சொக்க வைக்கும் பெருவளத்தார், உள்ளுருவி குணம் அறிந்தால் பொங்கியிலும் எரிமலைதான், வல்லவர் நம் வசந்தர் தான் வாழ்த்துவோம் பல்லாண்டு, எல்லையிலா கவித்துவத்தை ஏணியாக்கி ஏற்றி வைத்து தொல்லைகளை களைந்தெறிவார், தொடுவான தலை அறிவார், செல்லிடத்து செழுந்தமிழின் சீர்பரப்பும் வசந்தரார், வல்லமையை வழுத்தினாலே வரமொழிப்பாள் தமிழ் தாயே, முடிதெரித்த பாண்டியன் போல் முன்னெடுத்த அவைத்தலைவர், முடிகொண்ட முடியரசன் வடிவெடுத்து பாடவண்டி, அடிபடிய மறுத்த முடி விடுதலையை வித்திட்டதால் அடிமுரணாய் அமைந்ததுவோ வாழைத்தண்டு போல் விழுந்தே. வாழைத்தண்டு போல் வழுக்கை. கவிஞர்கள் வாழ்த்து. முத்தமிழை தத்தமது மூச்சாக கொண்டிருந்து வித்தான சான்றோர் விதை சொற்கள் தான் எடுத்து இத்திரத்தை இன்கவிதை வாசிக்கும் நண்பர்களால் தத்தம் கவி சிறக்க வாழ்த்து. முடியரசன் எனும் நான் வருகின்றார் வடக்கிருந்து வாழ்வு தேடி, வளர்ச்சி கண்ட தமிழ்நாடு பெருமை கொண்டே, இரு இலக்க பொருள் வளர்ச்சி இரும்பு காலம், இருள் விளக்கும் தொல்லாய்வு நிமிர்ந்து, ஆனால் ஒரு திரைப்பட வெற்றிக்கு முட்டி போட்டு உயிர்கோழி படியிட்டு குறியில் கொட்டி பெரும் பலாகை பால் ஊற்றி மண்சோர் உண்டால் வருந்துன்பம் தொலைப்பதற்கு வழியும் உண்டோ? எதை கண்டு வியப்பதரா எங்கள் உள்ளம், எதை கண்டு கொதிப்பதரா தமிழா இங்கே? கதை தலைவன் நடிப்பினை தான் நம்புகின்றாய், காட்சிதனில் வந்தவரை காண்பதற்கா உதைபட்டு வதைபட்டு உயிரும் விட்டு உலகுக்கு சொன்ன செய்தி தமிழர் மாண்பா? விதை நெல்லா இருந்தமிழர் விளைந்த மண்ணில் வீண் பதங்கள் பெருக்கத்தால் உள்ளம் கொண்டே, மொழிப்போரில் முன்னின்று உயிரும் இந்த முத்தமிழை முப்பொழுதும் முதல் வார்த்தால் பழித்திட்டான் வடவேந்தன் எனும் சொல் கேட்டு படையெடுத்து பழிதேர்த்தான் தமிழர் வேந்தன். இழிக்கின்றார் எம் தமிழை அமைச்சர் கண்டும் இறுகித்தான் கடக்கிறது இளையோர் கூட்டம், விழி பறிக்கும் திரை வெளிச்சம் விழியவில்லை, விருந்தென்று கிடைப்பதெல்லாம் கவர்ச்சி இல்லை, சாப்பாடு நோக்கி நடை பயிலும் போதும் சாதிக்கு தனித்தனியாய் பாதை உண்டு,
சாப்பாடு நோக்கி நடை பயிலும் போதும் சாலைக்கு தனித்தனியாய் பாதை கூடும். பூக்காட்டு தேனருந்தும் பண்டு கூட போயவரும் தேன் கூட்டில் ஒன்றுபட்டே வாக்கோடு போவதற்கா சொல்லி வைத்தார். வாக்கோடு போவதற்கா சொல்லி வைத்தார் வள்ளுவரும். பிறப்புக்கும் அனைத்துயிர்க்கும் நீக்கமர சாதி மதம் நீங்கும் நாளை நிலவொளியில் நீள்பெருமை நிலைக்கும் நாளாம். நன்றி, வணக்கம். பாண்டியனாய் முனை அழைத்தேன். சரியா கேட்குதுங்களா? பாண்டியனாய் உழைத்தேன், ஆனாலும் நீ பழிவாங்கி வாழை கண்டு போல் வழுத்தேன். எனக்கு மட்டுமா? எனக்கு மட்டுமா? வழுக்கை என்பது இளமைதானே? இளநீருக்கு வழுக்கை என்பது இளமைதானே? இளநீருக்கு வாழ்க்கையில் இளமை வழுக்கி போனதால் வழுக்கிய இளமை வழங்கிய ரசீதம். எனக்கு அறிவு வெளிச்சம் கொஞ்சம் அதிகமாய் போனதால் தலையிலும் கூட காண்பி. காலமெல்லாம் கருப்பு கொடி காட்டி காலனுக்கு கருப்பு கொடியை காட்டி கிடந்தவன் இடையில் வெள்ளை சமாதான வெளியில் காட்டி பின் கொடிகளை இறக்கி சரணடைவதற்கு அனுப்புகின்ற அடையாளம் செய்யும் வழுக்கை விழுந்தவர்கள் உங்கள் தலைகளை கொஞ்சம் தடைவு பார்த்து உங்கள் சமாதான செய்தி அங்கே பொறிக்கப்பட்டிருக்கும். நன்றி பாருங்கள். வளர்ச்சி கண்ட தமிழ்நாடு பெருமை கொண்டு இப்போது எப்படி இருக்கிறது வளர்ச்சி? காடுகளில் வாழ்ந்த இனம் இப்போது காரிடுகளில் வாழ் கிரெடிட் கார்டு, ஆதார் கார்டு. காடுகளில் வாழ்ந்த இனம் இன்று காடுகளில் வாழ்கிறது. சொந்த கூடுகளில் வாழ்ந்த சுயமான பறவைகள் சுருண்டு போய் வளைக்கிறது. அசலுக்கும் நகலுக்கும் அடையாளம் தெரியாமல் அடிமானாய் விளைப்போம். அசலுக்கும் நகலுக்கும் அடையாளம் தெரியாமல் அடிமாடாய் விலை போகுது. விசிலுக்கு பறந்த விளையாட்டு கால்கள், விசிலுக்கு பறந்த விளையாட்டு கால்கள் விரிவளைக்க விளையாடு. வெடித்தே விட்டது விளையாட்டு துப்பாக்கி, வெடித்தே விட்டது விளையாட்டு துப்பாக்கி. வீணாக இந்த மண் போனது, வீணாக இந்த மண் போனது. அடுத்த கவிஞரை அரங்கிற்கு அடுத்த கவிஞர் அரங்கில் வருபவர் பட்டுக்கோட்டையில் பாட்டுக்கோட்டையாய் மாறி விருதை ஸ்ரீராம் அரங்கில் வருகிறார். காற்றுக்கும் செவ்வண்ணம் தீட்டி, காற்றுக்கும் செவ்வண்ணம் தீட்டி வைத்து காலமறிந்து எழுப்பிய கவிதை சேவன் பட்டுக்கோட்டை. காலமறிந்து எழுப்பிய கவிதை சேவன், கூற்றுக்கும் அஞ்சாத கொள்கை வீரன். குலதெய்வம் இவனுக்கு பாவியம் தந்தார், குலதெய்வம் இவனுக்கு பாவியம் தந்தார். நேற்றைய ஆட்சிக்கு செங்கோட்டது நேர்பட நிமிர்ந்த கவி பாட்டுக்கோட்டை. ஊற்று கவி அவன் போல உருவெடுத்து வருபவர்தான் விருதை ஸ்ரீராம் தோழர். இவர் ஒன்றியத்தின் துணையின்றி ஆளுநரானவர். எந்த ஒன்றியத்தின் துணையுமின்றி ஆளுநரானவர்? அரிமா சங்கத்தின் ஆளுநரானவர். மதுரை தமிழ்நாட்டின் மாத்தமிழர் துணை செயலாளர் விருதை ஸ்ரீராமன் விரைந்து வருகிறார். பட்டுக்கோட்டையாய் இந்த பாவரங்கள்
தவமின்றி கிடைத்தாயே, தரணி போற்றும் புகழ் தாயே, ஒப்பில்லா செய்திகளை தனதாக்கி வைத்தாயே, வேண்டும் போது நல்வார்த்தைகளை எனதாக்கி தந்தாயே. தாயே தமிழே, உன்னை வணங்குகிறேன். கவியரங்க தலைவியே, பால் போற்றும் தமிழரங்கின் புலமையே, முப்பொழுதும் தமிழ் பணியை மனதின்றி செய்யும் பாரதிதாசன் பரம்பரையின் விருது கவிக்கோ துரை வசந்தராசன் ஐயாவை பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தின் பணிவான அரங்கங்கள். அரங்க மந்திர கவிபாட வந்திருக்கும் தமிழருமை கவித்தோழர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். தமிழமுதம் வரும் ஆர்வத்தோடு நட்பு தமிழகத்தின் ஆண்டு விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் சீர்மிகு அரங்கம் நிறை அனைவருக்கும் என் இன்முக வணக்கங்கள். எட்டு திக்கும் கலந்திருக்கும் எனதருமை மக்களுக்காய் ஏற்புடை கருத்ததனை பக்குவமாய் பாட்டில் சொன்ன பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் நான். ஏட்டை விட மக்கள் பாட்டை அதிகம் படித்தவன், ஏட்டை விட மக்கள் பாட்டை அதிகம் படித்தவன். பாட்டுக்கோட்டை கட்டி சென்ற பாவலனே, நீ இன்று இருந்தால் நட்பு தமிழற்ற கவியரங்கம் வினவியது என்னை நோக்கி. புரட்சி கவிஞர் பாசறை வாயிலில் படித்தவன், படிப்பறிந்தவன், பாமரர் வாழ்வியலில் பட்டறிந்தவன், தகிக்கும் தனிவுடைமையை சுட்டறிந்தவன், மூடர் கூட்டம் மூர்ச்சையாக மூச்சடக்கி பாடியவன். இன்றைய சூழல் கண்டு சும்மா இருப்பதேது? இளையோர் நிலை கண்டே என் இதயமதில் இருள் கவுகிறது. இளையோர் நிலை கண்டே என் இதயமதில் இருள் கவுகிறது. கேளிக்கையும் கொண்டாட்டமும் வாடிக்கை ஆனதுவோ, உன்னான மரபணவும் போதையின் பாதையில் புண்ணாகி போனதுவோ, புதுமை புரியும் புத்தி அதுவும் புதைகுளிப்பில் படுத்துக் கொண்டதோ, சிலித்தரும் சிங்கமென பெரும்பகை முடிப்பாயே, சிறுநரியின் மயிரதனை மாலையாக்கி அணிந்தாய் ஏன்? சிலித்தரும் சிங்கமென பெரும்பகை முடிப்பாயே, சிறுநரியின் மயிரதனை மாலையாக்கி அணிந்தாய் ஏன்? இருட்டறை ஒன்று இருக்குதப்பா, அதில் இரவு பகலாய் சரி நடக்குதப்பா. சரிவலைக்குள் கோழை பிம்பங்கள் சாரசாரையாய் வருகுதப்பா. திருட்டு பூனைகள் பல விட்டத்தில் பாயும் குருட்டு பூனைகளை தேடுதப்பா. திருட்டு பூனைகள் பல விட்டத்தில் பாயும் குருட்டு பூனைகள் தேடுதப்பா. கண்ணில்லா பூனையா நீ, கண்ணில்லா பூனையா இல்லை நீ கானகத்து வேங்கையா? கண்ணில்லா பூனையா இல்லை நீ கானகத்து வேங்கையா? இனியேனும் திருந்து இந்நிலைக்கு வருந்து. 29 வயதில் எழுதிய இறுதி பாடல் ஒன்றை இளையோருக்காய் மீண்டும் இங்கே பாடுகின்றேன். 29 வயதில் எழுதிய இறுதி பாடல் ஒன்றை இளையோருக்காய் மீண்டும் இங்கே பாடுகின்றேன். தானா எவனும் கிடமாட்டான், தடுக்கி விடாம விடமாட்டான், போனா எவனும் வரமாட்டான், இதை புரிஞ்சுக்கிட்டவன் அழமாட்டான். போய் வருகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. ஏட்டை விட மக்கள் பாட்டை அதிகம் படித்தவன் பட்டுக்கோட்டை. மக்கள் நெஞ்சை படித்தவன் தான் மகுடம் சுடுவான். மக்கள் நெஞ்சை படித்தவன் தான் மகுடம் சுடுவான் என்பதற்கு பாட்டுக்கோட்டையும் சான்று, உங்கள் பாட்டுக்கோட்டையும் சான்று. திருட்டு பூனைகள் பல விட்டத்தில் பாயும் குருட்டு பூனைகள் தேடுதப்பா. நீங்கள் கை தட்டி இடையில் ஒரு வேண்டுகோள் நேயருக்கெல்லாம், இடையில் ஒரு வேண்டுகோள் நேயருக்கெல்லாம், கவியரங்கத்திற்கு இடைவேளை விட அல்ல, கவியரங்கத்திற்கு இடைவேளை விட அல்ல,
வடை தட்டி கையில் நம் கைகள், வெறும் வடை தட்டி கையில் நம் கைகள் வரிக்கு வரி தட்டுங்கள். எப்படி இருந்தாலும் வானின் காது உடைந்து ஒழுகும் வரை தட்டுங்கள். உற்சாகங்கள் ஒளிமுகத்தில் ஒளியேற்றும், ஒளிமுகத்தில் ஒளியேற்றும் தித்திப்பாகும். மடை திறந்து கொட்டட்டும் கவிஞர், மடை திறந்து கொட்டட்டும் கவிஞர் வானம். வந்திருப்பர் குடைவிரிப்பு, மடை திறந்து கொட்டட்டும் கவிஞர் வானம். வந்திருப்போர் குடைவிரிப்பில் காதிரண்டார். ஔவையார். இப்படி ஒரு ஔவையாரை பார்த்ததுண்டா? இப்படி ஒரு ஔவையாரை பார்த்ததுண்டா? சீரகத்தை வேண்டி சிந்தித்திருப்போருக்கு ஓரெழுத்து காவியம். ஔவையார் சீரகத்தை வேண்டி சிந்தித்திருப்போருக்கு ஓரெழுத்து காவியம், ஒப்பற்ற பாவியம். செவ்விய கருவூலம் செந்தமிழின் தன் ஒரு பெண்ணின் தன்மானம். செவ்விய கருவூலம் செந்தமிழின் தன்மானம். செவ்விய கருவூலம் செந்தமிழின் தன்மானம். ஔவையார் தமிழின் அன்றைய ஹைகோர்ட். ஔவையார் தமிழின் அன்றைய ஹைகோர்ட். செங்கோலை எழுதுகோளால் செல்லப்பட்ட சிற்பியுடி. தங்காத நயாகரா தமிழ் பெற்ற நைநெறி. பொங்கி வரும் காவிரியின் புதுப்புணர் போல் தலை நிறைந்த, பொங்கி வரும் காவிரியின் புதுப்புணர் போல் தலை நிறைந்த சிங்கத்தின் காப்பியம் சிறுத்தையின் பாய்ச்சல். இங்கு வர துடிக்கின்றார் இளமையாய் ஔவையார். இவரும் ஔவையை போல் பிற்போக்கு புறமுதுகளை செய்ய வந்த முற்போக்கு எழுத்தாளர், கலை இலக்கிய கழகம், பொது உடைமை கள போராளி, பேருழைப்பின் முகவரி மகாலட்சுமியார் இந்த மன்றத்தில் வரவு நல்வரவு, அதுவே வெல்வரவு. வரவு நல்வரவு, அதுவே வெல்வரவாக விளைவோம். மகாலட்சுமி கவிதை தருகமாக. புகழுக்கு நன்றி. ஆனால் சரியான நேரத்தில் வேலையை அமர்ந்தேன் என்பதற்காக பாராட்ட வேண்டாம், கொஞ்சம் திட்டாமல் இருந்திருக்கலாம். வந்த உடனே திட்டு வாங்கிய முதல் கவிஞர் நான். பரவாயில்லை, ஒரு அறிவு நிறைந்த சபையில் திட்டு வாங்குவது என்பது ஆசிரியர் கையால் திட்டு வாங்குவதை போல. எண்ணிய வாழ்வை எவர் தடுத்தாலும் வெட்டிவிடு, கண்ணியர் காக்க ஆண்களின் திமிரை வெட்டிவிடும். திண்ணிய நெஞ்சம் வேண்டும் அச்சம் கொன்றுவிடு, பெண்ணியம் பேசி பெரு வாழ்வதனை வென்றுவிடு. எனும் பெண் விடுதலை வரிகளோடு தாய் மண்ணாம் மாமதுரையில் ஒற்றை உயிருக்கு நியாயம் கேட்டு மொத்த ஊரை எரித்த நீதியின் நாயகி கண்ணகின் கனலை எழுத்துக்களில் ஏந்தி வந்திருக்கிறேன். மறுமொழி சொல்லறியதாக இறைவனின் வார்த்தையில் குறை இருப்பினும் குற்றம் குற்றமே என சூழ்வைத்த நக்கீரனின் எழுத்தாய் வாங்கி வந்திருக்கிறேன். தமிழக சமூகத்தின் சமநிலைக்கு தன் வாழ்நாளெல்லாம் முத்திரப்பையோடு சாஸ்திரம் உழைக்க கிளம்பிய ஈரோட்டு கிழவனின் சமத்துவத்தோடு உழைப்பவரின் கையில் உலகம் வேண்டும் என்ற பொதுவுடைமை சித்தாந்தத்தை புத்திகள் ஏந்தி வந்திருக்கிறேன். கரண்டி பிடித்த கைகளில் எழுத்தாணி ஏந்திய யுகத்தின் பெண் புரட்சி புலவர் ஔவையின் அருஞ்சொல்லிடம்
அப்படியா? கரண்டி பிடித்த கைகளில் எழுத்தாணி ஏந்திய யுகத்தின் பெண் புரட்சி புலவர் அவ்வையின் அருஞ்சொல் எடுத்து அவை மணக்க தமிழ் பேசி சுவை கொடுக்கும் கவிதை எடுத்து சூட்சமாய் பெண் விடுதலை பேச தமிழின் தாய்ப்பால் பருகி சங்க தமிழ் குடித்து கவிதையோடு வந்திருக்கும் இந்த மகாலட்சுமியின் மல்லிகையின் வாசவணக்கம். நட்பு வட்டம் கொண்டு தமிழ் வளர்க்கும் இலக்கிய கூட்டத்தில் 7வது ஆண்டு தமிழ் விழாவை சீரோடு நடத்தி கொண்டிருக்கும் புலவர் ஆறுமுகம் ஐயாவிற்கு தமிழ் கோர்த்த மாலையிட்டு தரணி போற்ற வாழ்கவென வாழ்த்தி மகிழ்கிறேன். தமிழ் சமூகத்தை தலைநிமிர செய்து கொண்டிருக்கும் ஐம்பெரும் ஆளுமைகள் இன்றிருந்தால் என்கிற ஆகச்சிறந்த தலைப்பிட்ட கவியரங்க அவையில் கலந்து கொள்ளும் பெருமையோடு சபை வணங்குகிறேன். தமிழன்னையின் மூத்த மகளாய் அவைக்கு அக்காலம் மட்டுமல்ல இக்காலத்தில் வாழ்ந்தால் எப்படி இருக்கும் என சிறந்த தலைப்பில் கவியரங்கம் தீட்டி தலைமை ஏற்றிருக்கும் ஐயா கவிக்கோ துரை வசந்தராஜன் அவர்களுக்கு அன்பின் சகோதர வணக்கம். தமிழுக்கு எத்தனை சோதனை வந்தாலும் நம்ம வாசிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தமிழை வளர்த்தவர்களில் பகுத்தறிவாளர்களுக்கு பெரும் பங்குண்டு தமிழக வரலாற்றில். தமிழை வளர்த்தவர்களில் பகுத்தறிவாளர்களுக்கே பெரும் பங்குண்டு தமிழக வரலாற்றில். மேய்ச்சல் நிலங்களில் கால்நடைகளை மட்டுமல்ல தமிழன் மாடுகளை ஓட்டிக்கொண்டு சென்றவன் தன் பாடுகளை தமிழில் பாடல்களாய் பாடித்திருந்தார். 42 ஆண்டுகளாக பண்ணை தமிழ்ச்சங்கம் நிறுவி மரபு கவிதை நூலாசிரியராக பகுத்தறிவாளராக தமிழ் கவிக்கு எனது சகோதர வணக்கம். வள்ளுவராக மேடையில் இருக்கும் கவிஞர் ராசாங்கம் அவர்களுக்கும், புரட்சி கவிஞராக இயக்குனர் மாரி கருணாநிதி அவர்களுக்கும், பட்டுக்கோட்டையாக களம் காணும் விருதை கவி ஸ்ரீராம் அவர்களுக்கும், முடியரசனாக கவிச்சுடர் முருகு பாண்டியன் அவர்களுக்கும் அன்பு தோழமை வணக்கம். இத்தனை கவிஞர்களுக்கு மத்தியில் பாண்டிய அவையில் பதட்டத்தோடு வந்திருக்கும் தருமையை போல வந்திருக்கிறேன். இத்தனை கவிஞர்களுக்கு மத்தியில் பாண்டிய அவையில் பதட்டத்தோடு வந்திருக்கும் தருமையை போல வந்திருக்கிறேன். ஆனாலும் நீங்கள் நம்பலாம், நான் எந்த கடவுளிடமும் கவிதையை கடன் வாங்கவில்லை என்பதை. எனக்கு நான் உறுதி கொடுக்கலாம், மற்ற கவிஞர்களுக்கு உறுதி கொடுக்க முடியாது. ஆனாலும் நீங்கள் நம்பலாம், நான் எந்த கடவுளிடமும் கவிதையை கடன் வாங்கி வரவில்லை என்பதை மட்டும். நான் பொற்காசுகளுக்கு ஏங்குபவள் அல்ல, நான் பொது உடைமைவாதி. அப்பா இன்றிருந்தால் என்ன செய்திருப்பார்? கொஞ்சம் ஆசுவாசமாக அமர்ந்து அழுதிருப்பார். அறம் செய்ய விரும்பு என பாடி வைத்தோம். அறம் என்ன விலை என்று ஆன்லைனில் தேடுது. அடுத்தவர்களை மதித்து நடக்கும் மரபு தொலையுது. அதியமானிடம் கொண்ட அன்பு நட்பை வளர்த்தோம் அன்று. அதியமானிடம் கொண்ட அன்பில் நட்பை வளர்த்தோம் அன்று. அந்நிய ஆடவர்களிடம் பேசாதே என்கிற சமத்துவம் தொலைக்கிறார்கள் இன்று. ஆறுவது சினம் என்றேன். ஐயோ, அநீதி கண்டும் சினம் கொள்ளவில்லை, மழுங்கி போன மக்கள் கண்டேன். ஆறுவது சினம் என்றேன். ஐயோ, அநீதி கண்டும் சினம் கொள்ளவில்லை, மழுங்கி போன மக்கள் கண்டேன். என் எழுத்து இகழேல் என்றேன். பிறமொழி திணிப்பை கட்டாயப்படுத்துகிறான்.
தமிழை மிஞ்சுமோ பிறமொழி, தவறி விழுமோ நமது தாய்மொழி. ஐயமிட்டு உண் என்றேன், ஐயமிட்டு உண் என்றேன். உணவை ஆன்லைனில் ஆர்டர் செய்பவனுக்கு அடுத்தவனின் பசி தெரியவில்லை. உணவை ஆன்லைனில் ஆர்டர் செய்பவனுக்கு அடுத்தவனின் பசி தெரியவில்லை, அடுக்களையும் எரியவில்லை. இயல்பு அலாதன செய்யல் என்றேன், இயல்பு அலாதன செய்யல் என்றேன். இயல்பை மறந்து பக்தியின் பெயரில் பகுத்தறிவை தொலைக்கிறான் மனிதன், பகல் வேஷம் போடுகிறான். இளவம் பஞ்சில் துயில் என்றேன், இளவம் பஞ்சில் துயில் என்றேன். இருக்க வீடு இல்லாதவன் சாலையில் படுத்துறங்குகிறான், இருக்க வீடு இல்லாதவன் சாலையில் படுத்துறங்குகிறான். இல்லாதவன் நிலை மட்டும் மாறலையே, இருப்பவனின் செல்வம் மட்டும் தீரலையே. அரணை மறவேல் என்றேன், அரணை மறவேல் என்றேன். பிச்சைக்காரர்களை அதிகம் உருவாக்குகிறது தேசம். அரணை மறவேல் என்றேன், பிச்சைக்காரர்களை அதிகம் உருவாக்குகிறது தேசம். அடுத்தவனுக்கு உதவுவதில் அறவே இல்லை மனித நேயம். இளமை மறக்க அன்று நான் ஔவையானேன், இளமை மறக்க, இளமை மறக்க அன்று நான் ஔவையானேன். அகத்தில் அறிவை வளர்த்தேன். முதுமை மறக்க, முதுமை மறக்க இன்று விதவிதமான சாயங்கள், முதுமை மறக்க இன்று விதவிதமான சாயங்கள். தலையில் முடியும், தலையில் முடியும், தலைக்குள் அறிவும் இன்று நடக்கவே இல்லை. முதுமை மறக்க இன்று விதவிதமான சாயங்கள். தலையில் முடியும், தலைக்குள் அறிவும் நரைப்பதே இல்லை என்று. அறிவு போட்டியிட என்னிடம் ஆறுமுகத்தான் அடிக்கடி வருவான் முன்பெல்லாம். அறிவு போட்டியிட என்னிடம் ஆறுமுகத்தான் அடிக்கடி வருவான் முன்பெல்லாம். பாவம், பாவம் அவன். திருப்பரங்குன்றத்தில் முருகனை வைத்து பெரும் கலாட்டம். தமிழை காப்பாற்றும் முன், தமிழை காப்பாற்றும் முன் அவளை காப்பாற்றவே பெரும்பாடு. இதில் தமிழ் பாட ஏது அறுபடை வீடு. சுட்ட பழம் வேண்டுமா, சுடாத பழம் வேண்டுமா என முருகன் இப்போதெல்லாம் கேட்பதே இல்லை. சுட்ட பழம் வேண்டுமா, சுடாத பழம் வேண்டுமா முருகன் இப்போதெல்லாம் கேட்பதே இல்லை. குளிர்வித்த பழங்களை ஆன்லைனிலேயே ஆர்டர் செய்து கொள்கிறேன். குளிர்வித்த பழங்களை ஆன்லைனிலே ஆர்டர் செய்து கொள்கிறேன். இப்போது ஆயில் வளர்க்கும் நெல்லிக்கனி மட்டும் என்னிடம் இருந்தால் ஆன்லைனில் கொஞ்சம் சேல் செய்து கொள்ளலாம். விளம்பரம் செய்ய முருகனிடம் வேண்டி இருக்கிறேன். வரப்பு உயர, வரப்பு உயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும். அது அன்று. குடி உயர கோல் உயரும் என்றேன். கோல் உயர்கிறதோ இல்லையோ, இன்று குடி உயர்ந்திருக்கிறது. குடிமகன்களும் நிறைந்திருக்கிறார்கள். பெண்களுக்கு இடம் தருகிறேன், பெண்களுக்கு இடம் தருகிறோம் என அரசியலில் ஆர்ப்பரிக்கும் கூட்டம் என்று. பெண்களுக்கு நாங்கள் இடம் தருகிறோம் என அரசியலில் ஆர்ப்பரிக்கும் கூட்டம் என்று. பெண்பார் புலவர்களின் வரிசைகளும் அரசவையில் வீற்றிருந்து அரசர்களுக்கே அறிவுரை வழங்கினோம் அன்று. அரசவையில் வீற்றிருந்து அரசனுக்கே அறிவுரை வழங்கிய பெண்பார் புலவர்கள் நிறைந்திருந்த காலம் நம் தமிழக வரலாறு. ஆத்தி சூடியில் குழந்தைகளுக்கு அறிவுரை உண்டி, கொன்றை வேந்தனில் குணம் காக்கும் நீதி சொல்லி, மூதுரையில் மூத்தோர் மொழியில் சமூக நலம் போற்றி, நல்வழியில் 40 வெண்பாக்களில் நல்வழி காட்டி, பாரத வெண்பாவில் மகாபாரத கதை சுருக்கி, 6 நூல்களில் மனித சமூக நிலத்தில் ஏற்பூட்டி உழுத அனுபவம் எனக்குண்டு. 6 நூல்களில் மனித சமூக நிலத்தில் ஏற்பூட்டி உழுத அனுபவம் உண்டு எனக்கு. படிப்பெனும் மொழி கொண்டால் பெண்ணை பெண் வானம் தொடுவாள், படிப்பெனும் மொழி கொண்டால் பெண் அவள் வானம் தொடுவாள், பகுத்தறிவை வளர்த்தால் சாஸ்திரம் வரைந்து சரித்திரம் படைப்பாள். அவ்வை இன்றிருந்தால், அவ்வை இன்றிருந்தால் ஆள்பவர்களிடம் ஒன்றே ஒன்று கேட்பாள், அறம் செய், மக்களை காப்பாற்று. இன்னொன்றும் முக்கியமாக சொல்வார், ரீல்ஸ் பார்க்காதே, புத்தகங்களை ரீட் செய்ய என்று சொல்வார்.
ரீல்ஸ் பார்க்காதே புத்தகங்களை ரீட் செய்கிற கண்டிப்பாக இளைஞர்களுக்கு அறிவுரை சொல்வார். காலத்தை பயிர் செய்ய இளைஞர்களுக்கு போதிப்பார். காலத்தை பயிர் செய்ய இளைஞர்களுக்கு போதிப்பார். ஆறும் சீனம் வேண்டாம், ஆறும் சினம் வேண்டாம், அநீதி கண்டு ஆர்ப்பரித்து நில் என்பார். கருத்துக்கும் கவிதைக்கும் முன்னோடி, கருத்துக்கும் கவிதைக்கும் முன்னோடி அவ்வை கற்றவருக்கெல்லாம் கண்ணாடி. தேசம் என்பது வெறும் எல்லைக்கோடு அல்ல. தேசம் என்பது வரைந்த வெள்ளைக்கோடு அல்ல. அது மனிதம் வளர்க்கும் அன்பின் காடு. சாதி மத பேதமின்றி வாழுவோம், சமத்துவம் கொண்டே மனிதம் வளர்ப்போம். அவை பற்றி கவி பாட வாய்ப்பளித்த அவைக்கு நன்றி. கவிதை பாடல்களுக்கும் கைதட்டுகின்ற பலர்களுக்கும் அவை நிரம்பிய சான்றோருக்கும் அன்பும் நன்றி. அவர் வந்தப்புறம் நான் திட்டார். திட்டல்ல தந்தை, அன்பு கட்டளை. ஆனால் அதற்காக நீங்கள் என்னை ஜாடைமாடியாக திட்டலாமா? இளமை மறைக்க முதுமை வேடம் பூண்டீர் ஔவையார். இன்று முதுமை மறக்க விதவிதமான சாயங்கள்.